அல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுங்கிறது. இப்பொழுதே தோன்றும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்கே பேதுரு, யோவானும் இயேசுவுடைய சீஷர்கள் 2 பேரும் நடந்து தெருவில் போய்கிட்டு இருக்காங்க. தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒருத்தன் நடக்க முடியாதவன் உட்கார்ந்து பிச்சை கட்டிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேட்கறது போல இவங்ககிட்டயும் கையை நீட்டி, ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்கறாங்க. இவங்க பாக்கெட்ல பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. அப்போ இவங்க சொன்னாங்க, பேதுரு சொன்னாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. நாங்களும் ஒன்ன போல பணம் இல்லாதவங்க. அல்லேலூயா. யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, ஒன்றத்துல கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு கத்த சொன்னாரேன்னு தேடுறாங்க. பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். சொல்லுங்க முடியவா? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு அவனை கையை பிடிச்சு தூக்கி விட்டான். ஐயோ, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வார்த்தை சொல்லுது, அந்த நடக்க முடியாததை பார்த்துன்னு சொன்னாங்க, என்னை நோக்கி பார். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ என்னது? என்னை நோக்கி பார்க்கிறது. நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைக்கும் போராட்டத்திலும் நீங்க பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அதான் உட்கார்ந்து ஜெபிக்கிறது. பிரச்சனை வருதா, வீட்டுல உட்கார்ந்து ஜெபத்துல உட்கார்ந்து ஜெபத்துல ஒப்பு இந்த பிரச்சனைன்னு சொல்லு. என்னங்க என்ன செய்ய போறோம் தெரியலங்க மனைவி சொல்லும் போது, நீங்க பாய் விரிச்சு உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபத்துல வைப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். யாரை நோக்கி பார்க்கணும்? குப்பமா. அல்லேலூயா. இதோ பேதுரு சொல்றாரு, நீ நோக்கி பாருங்க. அந்த பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் அவன் உத்து பார்க்கிறான். அப்ப சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. சப்பானியா இருந்தவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்ச. கை வைத்து அமைதி சொல்லுங்க பாப்போம். கை காலம் பலன் உண்டாயிற்று. கையை தட்டு, கை தட்டு கற்றுக்கொள்ள. ஆமென். அல்லேலூயா. நீ நோக்கி பார்க்கும் போதுதான் உனக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவை நோக்கி பார்க்கும் போதுதான். அல்லேலூயா. யாரையோ நோக்கி பார்க்கிறேன், அவங்க மூலமா எனக்கு ஏதாவது வாழ்வு வந்துடாதா, எனக்கு ஏதாவது கிடைச்சிடாதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடாதான்னு சொல்லி மனுஷனை நோக்கி பார்த்து ஏமாந்து போறேன். அல்லேலூயா.